நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. இந்த 7 நிமிடம் ஊழியத்தில் This 7 minutes ministry, நீங்கள் யாவரும் பங்கேற்பதை குறித்து as you are partaking in this ministry, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are happy to see you all through this online. நிச்சயமாகவே இந்த ஊழியத்தின் மூலமாக Surely through this ministry, உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். you will experience many changes happening in your life. அற்புதங்களை பார்ப்பீர்கள். You will see miracles happening in you. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற காரியங்களை பார்ப்பீர்கள். You will see the blessing God is doing in your life. இது எங்களால் உண்டான ஊழியம் அல்ல. This ministry is not formed by us. தேவன் உணர்த்தி ஏவப்பட்ட ஒரு ஊழியம். God instructed and lead us to do this ministry. தொடர்ந்து பங்கேறுங்கள். I urge you to partake continually in this ministry. உங்கள் உற்சாகத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் உற்சாகத்தை குறித்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். I pray and I want you to share your testimonies and your God working whatever thing is happening in your heart. Kindly share with us through this online, அப்போது நாங்களும் இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்வோம். so that we can also able to do it with a joyful heart. எந்த ஒரு காரியத்தையும், Anything, அதுவும் தேவ காரியத்தை God's work, all உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். when we do God's work in a joyful manner, அசதியாய் செய்கிறவன் we should not do it in a laziness. சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. Bible says he's a cursed one. அதனால் நாம் உற்சாகமாய் செய்ய So we are doing it in a joyful way. எங்களை உற்சாகப்படுத்துங்கள். Encourage us. இந்த மாதம் This month, ஒரு சந்தோஷமான மாதம். it is a happy full month. ஆண்டவர் எதற்காய் வந்தார்ங்கிற நோக்கத்தை குறித்து The purpose of Jesus' birth, விளக்கம் தெளிவாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Bible is saying very clearly in it. இதை அநேக கிறிஸ்தவத்துக்குள்ளாய் கூட அறியாதபடி இருக்கிறார்கள். In many Christian fellowship and community, they also didn't know that fully. காரணம் மதமாகவே எண்ணுகிறார்கள். Reason, they are looking like a culture. பண்டிகை மாத்திரம் யோசிக்கிறார்கள். They are looking at the celebration only. தேவ ஜனமாகிய நாம் But God's people like us, அதாவது தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். we should understand God's purpose first. எதற்காக வந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். For what reason he came into this world. யோவான் எழுதின சுவிசேஷம் Let's meditate today. John Gospel, 3ஆம் அதிகாரம் chapter 3, 17ஆம் வசனம். verse 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். God did not send his son into the world to be judge of the world. He sent him so that the world might have salvation through him. எதற்காக பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார்? For what reason God the Father sent his son? யாவரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். To be saved or to receive salvation, God has sent him. உலகத்தில் அனுப்பிய நோக்கமே For the reason which he has been sent to the world. உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவரை அனுப்பினார். God sent his son to save his entire generations. அவர் உலகத்தில் ஆக்கினை தீர்க்கும்படியாக அனுப்பவில்லை. He did not send his son into the world to be a judge of the world. நாம் அநேகரை நம் வாழ்க்கையிலே எண்ணும் பொழுது When we think about many people in our lives, அவர்கள் குறைகளை எண்ணுவோம், we are looking at our weaknesses, அவருடைய குற்றங்களை எண்ணுவோம். the thing which they did to us. நமக்குள் இருக்கிற குறையை யோசிக்கவே மாட்டோம். We did not remember about our weaknesses and our insufficiency. நம்முடைய குறைகளை சிந்திக்கவே மாட்டோம். We do not remember about our weaknesses. ஆனால் தேவனோ But God is. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் But God sent his son, and whoever believes in him, உலகத்தில் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு he will not be judged. தம்முடைய குமாரனை அனுப்பாமல், So for that reason he didn't send his அவர் son. யாரையும் குற்றம் தீர்க்க அனுப்பவில்லை. He didn't send his sons to make others fault. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் குற்றவாளிகள் தான். People who are living and born in this world, everyone is wicked in the eyes of the Lord. தாவீது சொல்கிறார், When you look at the life of David, he says, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி, I am born with a sin. He says. அதுதான் இந்த உலகத்தில் பெரிய பாவமாக சொல்லப்படுகிறது. That is the greatest sin, this world says. அதுவே நம்முடைய வாழ்விலே மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடியான ஒரு காரியமாக இருக்கிறது. That
has been a hindrance to receive this salvation from God. அதற்கு பின்னால் After that, நம் சுபாவங்கள், our nature, நம்முடைய குரோதங்கள், our characters, நம்முடைய எல்லா காரியங்களை பார்க்கும்போது when we look at all these things, அநேகரை நோகடிக்கும்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். they are happening to hurt many people's life. நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதுதான் காரியமாக இருக்க வேண்டும். It should be a purpose of God not to be judged. நமக்கு உண்மையாகவே நாம் செய்கின்ற காரியங்களுக்கு, நம்முடைய தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயமாய் கிடைக்க வேண்டும். Whatever thing we are doing in our day-to-day life, we should able to receive punishment from God. ஆனால் தேவனோ But God, நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு He never judged by what we are doing. ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். Instead, He sent His Son into this world to save us. அதனால் இந்த மாதம் என்பது So, in this month, மகிழ்ச்சியான மாதம். this is a month of happiness. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் The entire people in this world, ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு மாதமா இருக்கிறது. they should come to salvation for that reason. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கின்றோம். We are being saved, we are believing. மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Think about others, they should also be get saved. நாம் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு, We should not the one who judge others. ஒருவரையும் குறை சொல்லி நம்முடைய நேரத்தை வீணடிக்காதபடிக்கு, We should not say complaints about others. நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, Let us realize ourselves today. மற்றவர்களை மன்னித்து, Let's forgive others. மற்றவர்களை நேசித்து, Let us love others. மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்து, Let us love others affectionately. தேவனை பிரதிபலிக்க ஒப்புக் கொடுப்போம். To reveal God's nature through us. இந்த மாதம் அதை செய்வோம். Let us do in this month. தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். God will do a miracle for you. நம்ம ஒப்புக் கொடுப்போமா? Let us surrender today to God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே, as you come into this world, பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கமே, God's purpose is உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு, not to judge this world, ரட்சிக்கும்படியாய் வந்ததற்கு நன்றி. but to give salvation to everyone. எங்கள் வாழ்க்கையிலும் கூட In our lives also, ஒருவரையும் குறை சொல்லாதபடிக்கு, we are not the one who complain about என் others. குறைவை யோசித்து, I am remembering my weaknesses. என் குற்றங்களை சிந்தித்து, I am remembering my complaints, Lord. என்னுடைய காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்கும்படியாய் When my inner being is being changed, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I am surrendering myself to you. எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். I am surrendering the people who are watching இந்த us. அனுபவம் தான் Lord, this experience எங்கள் வாழ்விலே மேன்மையை கொடுக்கும். will bring a blessing into our lives. நான் ஒரு கிறிஸ்துவ மதமாக இல்லாதபடிக்கு, It's not a Christian one, Lord. பண்டிகை கிறிஸ்துவனா இல்லாதபடிக்கு, Not a Christian celebration one. நான் ஒருவரையும் ஆண்டவரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு, I am not the one who judge everyone. உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்த, I am the one who expresses your love to the world, உம்முடைய தன்மையை வெளிப்படுத்த, your nature to the world. தேவன் கொடுத்த ஜீவனுக்காக, Thank you, Lord, for giving this life to me. சுகத்திற்காக, Thank you for giving me health today. பலத்திற்காக, Thank you for giving me the strength சகல today. நன்மைக்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். blessing everything which we put our எங்கள் hands. மூலமாக Through us, ஆவியானவரே, Holy Spirit, லூல் அதுரபலபுதுருபியா, thank you, Lord. லகுத்தரபலபுதுருபியா, Thank you, Lord. வெளிப்படுங்க ராஜா. Reveal yourself to this world. அற்புதங்களை செய்க. Do wonders for them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.